முதலாவது ஒரு ஊடகவியலாளராக ஒரு விஷயத்துக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஊடகவியலாளர் செல்லத்துறை கிருஷ்ணகுமார் அவர்களை கௌரவ உறுப்பினர் ஒருவர் அசிங்கப்படுத்திய ஒரு காட்சி அண்மையில் இடம்பெற்றது. அது தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை அசிங்கப்படுத்துவது என்பது, பொதுவெளியில் அசிங்கப்படுத்துவது என்பது கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு கைவந்த கலையாக இருந்திருக்கிறது அப்படின்றது பல இடங்களில் நிரூபித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த விடயத்திலே ஒரு ஊடகவியலாளராக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய அந்த செயற்பாட்டுக்கு எங்களுடைய கண்டனங்களை நாங்களும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஊடகங்கள் அதிகமான ஊடகங்கள் இருக்கிறது. அந்த அதிகமான ஊடகங்கள் இருந்தும் இதற்கு ஒரு கட்ட நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை அப்படின்றது உண்மையாகவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ ஊடகவியலாளர்கள் சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கங்கள் எல்லாம் இந்த நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பது என்பது என்ன காரணத்துக்கு அப்படின்றது புரியவில்லை. ஆனாலும் கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு எந்த இடத்திலே எப்படி கதைக்க வேண்டும், எந்த இடத்திலே நாகரிகத்தை பேண வேண்டும் அப்படின்றது உண்மையாகவே அவரோடு ஆதரவாக இருக்கின்றவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்படின்றது தான் இருக்கிறது. அவருக்கு பிழை இல்லை, அவரில் பிழை இல்லை. பாவம், ஏனென்று சொன்னால் அவர் எந்த இடத்திலும் எது வேணாலும் கதைத்து விட்டு போகலாம் என்ற ஒரு மனநிலையோடு தெரிந்து கொண்டிருக்கிறவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவரோடு கூடவே இருந்து கொண்டு அவரை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவருக்கு சில அறிவுரைகளை எடுத்துரைக்கலாம். அதில் தவறு எதுவும் இல்லை. அந்த வகையிலே அது சுற்றி இருக்கின்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிழையாகத்தான் இருக்கிறது அப்படின்றதை சொல்ல வேணும். இது ஒரு பக்கம் இப்படி இருக்கின்ற பொழுது அடுத்து ஒரு கேள்வி. கோட்டை போலீஸ் நிலையத்திலே அன்று சரண்டராக வந்திருந்தார். சரண்டராக வந்தவுடன் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். அப்படியே போயிட்டு பிணையிலே வெளிவந்திருந்தார். இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். எந்த ஒரு உறுப்பினர்கள் போனாலும் அது சரணடைவதும் அதுக்கு பிறகு வெளியிலே விடுவதும் என்பது சாதாரணமான ஒரு விடயம், எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த வழக்கிற்கு அவர் போகாமல் விட்டதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றதை நாங்கள் விரிவாக பார்க்கிற போனால் பல விஷயங்களை கதைக்கலாம். இதிலே முக்கியமாக ஒருவரிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். எந்த நேரமும் கௌரவ உறுப்பினர் அவர்களோடு ஒன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இடத்துல போனாலும் கூடவே இருக்கின்றவர், தங்கமென்று அழைக்கப்படுகின்ற அந்த கௌசல்யா இலங்கையினுடைய சட்டம் படித்தவர், ஒரு சட்டத்தரணியாக தன்னை பொதுவெளியிலே அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றவர். கூடவே கௌரவ உறுப்பினர்களுடைய என்ன போஸ்டில் இருக்கிறார் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் அவர் ஒரு சட்டம் படித்த ஒருவருக்கு, ஒரு சட்டத்தரணிக்கு தெரியாதா ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு எப்போது வரும் என்று? அப்படி இருக்கின்ற பொழுது சாதாரண மக்கள் ஒரு வழக்கிற்கு வராமல் விட்டால் ஏன் அவருக்கு தெரியாதா, அவங்களுக்கு தெரியாதா டேட் போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி இவர்கள் மக்களை பார்த்து கேள்வி கேட்கலாம்? ஒரு சட்டம் படித்தவர், ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றவர் சொல்லுகின்றார் என்று கேட்கின்ற பொழுது, எங்களுக்கு இந்த திகதியிலே வழக்கு போட்டிருந்தது தெரியாது, நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று தெரியாது, அதனால் நாங்கள் வரவில்லை, காரணம் நாங்கள் டிசிசிசி மீட்டிங்குக்கு போயிருந்தோம், அந்த நேரத்தில் எங்களுக்கு வரையலாமல் போயிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அழைத்திருக்கிறது. அது ஒரு நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்ற வழக்கு முக்கியமா அல்லது டிசிசிசி மீட்டிங் முக்கியமா? இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கணும். அதில் இப்போ சட்டத்தரணி கொழும்புக்கு வர சட்டத்தரணி அவர்களுக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கௌசல்யா சொல்கிறார். அப்போ கொழும்பில் இருக்கிற சட்டத்தரணிக்கு தெரியாதா இவருக்கு வழக்கு எப்போது டேட் பண்ணப்பட்டிருக்கிறது, இந்த டேட்டுக்கு இவர் வர வேணும்னு சொல்லி கொழும்பில் இருக்கிற சட்டத்தரணிகளுக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னால் என்னையா நீங்கள் சட்டம் படிச்சிருக்கிறீங்க, இதை எப்படி நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறீங்க அப்படின்றது தெரியல. இவங்க கௌசல்யா சொல்லுகிற விஷயம், நாங்கள் தனியான ஒரு சட்டத்தரணிகள் குழு கொழும்புக்கு இருக்கிறார்கள், நாங்கள் யாழ்ப்பாணம் வடக்கு அந்த விஷயங்களை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கின்ற பொழுது கொழும்பில் இருக்கின்ற சட்டத்தரணிகளுக்கும் சட்டம் படிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை தான் இந்த இடத்துல முன்வைக்க வேண்டும். காரணம், கௌசல்யா கதைத்த கருத்தின் அடிப்படையில், நாங்கள் எங்களுடைய சொந்த கருத்தை சொல்லலை, கௌசல்யாவினுடைய கருத்தின் அடிப்படையில். அப்படி பார்க்க போனால் சாதாரண மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தெரியவில்லை. அல்லது வேண்டுமென்றே இந்த வழக்கிற்கு வராமல் விட்டு மீண்டும் போலீஸில் சரணடைந்து தனக்கான ஒரு பப்ளிசிட்டியை உருவாக்கி கொள்வதற்காக கௌரவ உறுப்பினர் அவர்கள் முன்னுக்கு வரலாம். அது அவருடைய வளமையான ஒரு பாணி. அவருடைய பாணி இதுதான் என்பதை எல்லோருமே புரிந்து கொண்டு விட்டாச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வழக்கு என்ன வழக்கு? ஒரு நோ பார்க்கிங்கில் வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அதிலே போலீஸாரிடம் முரண்பட்ட வழக்கு. கூடவே அந்த நேரத்தில் இருந்த சட்டத்தரணிக்கு தெரியாத ஒரு வாகனத்தை நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணினா என்ன அஃபென்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு சட்டத்தரணிக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியை கௌசல்யா அவங்களிடம் தான் நானும் கேட்குறேன். சட்டத்தரணியாக கூடவே தெரிகிறவங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல தேவையில்லையா? பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கிறது. அதாவது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு விடயத்திலையும் பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையை பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு பொது வழியில் ஒரு
தவறான சட்டம் இருக்கிறது, இந்த இடத்துல நோ பார்க்கிங், இந்த இடத்துல வாகனம் பார்க் பண்ணக்கூடாதுன்ற சட்டம் தான். சட்டம் யாவருக்கும் சமம். அது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் நோ பார்க்கிங்கில் வாகனத்தை விட்டது தவறு. சரி, கௌரவ உறுப்பினர் தான் விட்டுட்டார், அவருடைய தான் ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் விட்டுட்டார். கூட சட்டத்திறனியாக தெரிந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல வாகனம் விடக்கூடாது அப்படின்றது அந்த இடத்துல நீங்கள் எடுத்து சொல்லலை. இதற்கான காரணம் என்னவோ தெரியல. அதே நேரத்தில் இப்போ இலங்கையினுடைய சட்டம் இருக்கிறது, வாகனம் செலுத்துகின்ற பொழுது தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது, தொலைபேசி எடுத்து கதைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு சட்டத்திலே பல சட்டங்கள் இருக்கிறது. அதே போல் இப்போ நீங்கள் வாகனத்தில் ஹைவேயிலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது லைவ் போட்டு பேசி கொண்டு போய்கொண்டிருக்கிறீங்க. அந்த நேரத்துலையும் பக்கத்தில் நீங்கள் ஒட்டிகிட்டே இருக்கிறீங்க, பக்கத்திலே இருக்கிறீங்க, ஒரு சட்டத்தரணியாக, நான் சட்டத்தரணியாக சொல்கிறேன், சரி, சட்டத்தரணின்ற இதில் இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு தெரியாதா இலங்கையினுடைய சட்டத்தின்படி இப்படி வாகனம் ஹைவேயில் செலுத்தி கொண்டு போகின்ற பொழுது ஃபோனில் லைவ் போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, பிழையான விஷயம் என்று. சரி, சாரதி கதைக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம், ஓடுபவர் கையில் ஃபோனை வைத்து கதைக்கவில்லை, ஆனால் அந்த வாகனம் செலுத்துகின்ற சீட்டிலிருந்து வாகனத்தை செலுத்தி கொண்டு டிரைவராக இருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அதிலே பேட்டி கொடுத்து கதைத்து கொண்டு அவர் தான் கதைத்து கொண்டு போகிறார். ஆனால் எப்படி ஒரு லைவில் கேமராவை பார்த்து கதைத்து வாகனத்தை ஹைவேயில் செலுத்த முடியும்? இது தவறென்று கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உண்மையிலேயே சட்டத்தை எங்கே படிச்சிருக்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெண் உறுப்பினர்களை அவர் தரக்குறைவான வார்த்தைகளால் யாழ்ப்பாணத்தில் பேசுகின்றார். அப்பவும் கூட இருந்து சிரித்துக்கொண்டு கேமராவை பிடித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்போ சட்டம் என்பது என்ன? ஒரு பெண்கள் அவமதிக்கப்பட்டாலெல்லாம் இலங்கையினுடைய சட்டக்கோவையில் சட்டம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கூடவே இருந்து இந்த இதுக்கெல்லாம் துணை போய் கொண்டிருக்கிறதால உண்மையிலேயே நீங்கள் சட்டம் படித்து தான் இந்த சட்டத்தரணி அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லது இப்போது பரவலாக பேசப்படுகின்ற நாமலினுடைய கைக்கூலி தான் கௌரவ உறுப்பினர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போது அவர் அப்படித்தான் அவருடைய சட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது பற்றிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்படி ஏதாவது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உங்கள் முகத்துக்கு முன்னாலே நான் அப்படியே முன்வைக்கின்றேன். இதற்கு பதில் வெகு விரைவில் எதிர்பார்க்கிறேன்.